ஓகே. இப்போ முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, இதே அந்த கட்சி எங்கே அட்மிட் ஆயிருக்காங்க? அப்போலோ. ஏன் அப்போலோ போனார்? ஏன் என்னாச்சு? கே நேரு சண்டையா? இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போவார் வழக்கமாக, அங்கே போகல. இன்னொன்று இப்போ தானுங்க கிண்டியில் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அரசு பல்நோக்கு மருத்துவமனை ஆரம்பிச்சாங்களா, அங்கேயே போகல. இடி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல செந்தில் பாலாஜி, ஆமாம், அவர் கூட நெஞ்சொலின்னு போனார்ல, அவர் அரெஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடி தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. ஏன் அவங்களாம் இங்கே வரல? வேலூரில் இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்கல்ல, அதுவும் கவர்மெண்ட் அது ஓப்பன் பண்ணி மூடி இருக்கு, அவ்வளோதான். ஃபங்க்ஷனுக்காக ஓப்பன் பண்ணாங்க. அந்த அலங்கார தோரணம் கூட இன்னும் கட்டில் அப்படியே தான் இருக்குது, மூடி இருக்குது. அடுக்கம்பாறை ஜிஹெச் வேலூருக்கு இருக்குது ஆல்ரெடி. அந்த ஜிஹெச்லேருந்து பார்ட் டைமில் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. வெறும் ஓபி மட்டும் நடக்குது. இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க? இதுதானே விளம்பர மாடல். நீங்கள் உங்கள் ஆட்சி தான் நடக்குது, நீங்கள் முதல்வர் தானே. உங்களுக்கு ஒரு தலை சுத்தல்னா கூட நீங்கள் எங்கே போகிறீங்க? அப்போலோ போகிறீங்க. அப்போ நாங்கள் எந்த நம்பிக்கையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்? அப்புறம் ஏன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்கு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறீங்க? அப்போ மருத்துவ கட்டமைப்பு உங்ககிட்ட சரியா இல்லையா? இல்லை முதல்வர் போனால் இந்த இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் தொல்லை அப்படின்னா அப்போலோவில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் தொல்லை இருக்காதா? அப்போ தனியார் துறை மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் நீங்கள் கொடுக்குற மதிப்பீடு இவ்வளோ தானா? ஏன் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அரசு மருத்துவமனைகளை? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு முறையும் கேட்குறோம்ல, அரசு மருத்துவமனை எல்லோருக்கும் சமமான மருத்துவம் இங்கே கிடைக்கணும் அப்படின்னா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஏன் கவுன்சிலர் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்கிறீங்க? நாங்கள் போகிற